இப்போ மீஷோவில் வந்து நம்ம எப்படி ரீசெல்லராக வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீஷோ ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரீசெண்டான வந்ததெல்லாம் வியூஸ் எல்லாமே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர், நேமு எல்லாம் கொடுத்துக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட் வந்து டெலிவரி ஆனதும் சென்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் எல்லாம் விஷ்லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி பார்த்துக்கலாம். விஷ்லிஸ்ட் ப்ராடக்ட்டில் போய் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேட்டகிரிஸ் வைஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ குர்த்தி, ட்ரெஸ்ஸஸ்ஸு, சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா தனித்தனியாகவும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் நேம் கொடுத்து பார்த்துக்கலாம் சர்ச் பட்டனில் போய். இப்போ பாருங்கள், மொபைல் கேஸ், கவரு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் கஸ்டமருக்கு அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி, இந்த மாதிரி கோல்டன் ப்ரீமியர் ப்ராடக்ட், இந்த மாதிரி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்டார் வைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு பாரு, இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் இருக்குல்ல, அது வந்து நான் எடுத்துக்கிறேன் ஹேர் லோஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ அது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பை நவ் கொடுத்துட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர்னு இருக்கும். அதில் போய் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீசெல்லர் ஆர்டர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மார்ஜின் அமௌண்ட்டு எஸ்ன்னு கொடுங்க. ரீசெல்லருக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு மார்ஜின் அமௌண்ட்டு நம்ம ப்ரைஸ்லேருந்து ஒரு எவ்வளோ நீங்கள் மார்ஜின் வச்சு சொல்லியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ 250 சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு 61 கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கணும். நீங்கள் எப்பவுமே இங்கே போய் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அமௌண்ட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், 217 கேஷ் ஆன் டெலிவரின்னு இருக்கா. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து ப்ளேஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அதான் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் மார்ஜின் வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரேட் சொல்லுங்கள். சொல்லி ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். அவங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதும் உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட்டு 1 வீக்கில் சென்ட்